அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. திருவள்ளுவர் உலக மகான்கள ஒரு ஆளா நீங்க சொல்றீங்க இல்லையா? அவர் எழுதின எல்லா மகான்கள் மனிதர்களை காயப்படுத்துவாங்க. யாரையுமே காயப்படுத்தலம்மா. இப்போ உன் குழந்தை இருக்குது, உன் குழந்தைய நீ காயப்படுத்துவியா? ஆனால் படிக்கலன்னா போய் ஸ்கூலுக்கு போக மாட்டேனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சரி, திட்டியும் போலன்னா என்ன பண்ணுவேன்? நீ அம்மா காயப்படுத்தலம்மா சொல்லு. மகான்கள் தாய் மாதிரி உன்னை திருத்துற வரைக்கும், உனக்கு சொல்கிற வரைக்கும் சொல்லி பார்க்குறான். நீ திருந்தவே இல்லைன்னா உன்னை திட்டியாவது பார்க்குறான். அப்போவாது திருந்தியான்னு. நீ திருந்தனால அவனுக்கு பயன் இல்லை, திருந்தனால அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் நீ நல்லா வாழணுமே நினச்சி திட்டுறான் உன்னை. நீ அதை புரிஞ்சுக்கணும். என்னோட கொஸ்டின் என்னன்னா, திருவள்ளுவர் எழுதிய ஒரு குறள்ல ஒரு சில பேரை காயப்படுத்துற மாதிரி ஒரு குறள் இருக்கு இல்லையா? நிறைய இருக்குமா. எல்லா மகான்களும் இருக்குது, ஒரு சிலர் இல்லை, எல்லா மகான்களும் இருக்குது. சிவவாய்க்கர் சொல்கிறாரு, என்னடா பொண்டாட்டி ரோட்டில் போனால் யாரும் என் பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது, யாரும் என் பொண்டாட்டி இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா தோட்டி கையில் இருக்கும்போது உன் பொண்டாட்டியை கொடுத்துட்டு வரையாடான்றான். இவ்வளோ பாதுகாத்திய, ஆனால் செத்த உடனே தோட்டி கையில் இல்லை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் எங்கடா போச்சு உன் பொண்டாட்டின்னு கேட்குறான். திட்டுற மாதிரி இல்லையா? அது எல்லா மகானும் திட்டுறான், எல்லா மகானும் அறிவுரை சொல்கிறான். ஒரு தாயின் தகப்பன ஒரு குழந்தை எப்படி வளரணும்னு ஆசைப்படுறானோ அந்த மாதிரி மகான்கள் இந்த மக்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான். இதை நமக்கு பாதகமாகுதுன்னு தவறுன்னு சொல்லக்கூடாது, நமக்கு சாதகமாகுதெல்லாம் நல்லதுன்னு சொல்லக்கூடாது. மகான் சொல்கிறதுல எந்த தவறே இருக்காது. அவன் தவறு இருந்தால் மகானாக இருக்க மாட்டான் இல்லையா? 3 விதமாக பிரித்து எழுதணும். உலகத்தில் எவனும் இது வரைக்கும் தோன்றவே இல்லை. இல்லை, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்ட்டு 3 விதமாக மனிதர்களை பிரித்து மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துக்கிறான். தாயின் தந்தைக்கு மகன் என்ன செய்யணும், மகனுக்கு என்ன செய்யணும், இந்த நாட்டு மன்னனுக்கு மக்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு மன்னன் என்ன, எந்த பைபிளில் எழுதிக்குது, எந்த பகவத்கீதையில் எழுதிக்குது, எந்த குரானில் எழுதிக்குது சொல்லுமா? அதனால தான் அது பொதுமறைன்றோம். அது எந்த ஜாதியும் குறிப்பிடல, எந்த மதத்தையும் அங்கே குறிப்பிடலை. கடவுளை குறிப்பிடாமல் இல்லை, கடவுளை குறிப்பிடுறாரு. 10 பாடல்லையும் முதல் பாடலில் கடவுளை குறிப்பிடுறாரு. அவங்க அம்மாவனுடைய பேர் ஆதி, அவங்க அப்பாவனுடைய பேர் பகவான். என்ன பேர்? பகவான். அந்த அந்த பகவான்ன்றது இவருக்கு அம்மாவும் தெரியாது, அப்பாவும் தெரியாது. ஏன்னா அனாதியை பெற்று போட்டு போய் மகான்களினுடைய நிலை எப்படின்னா, இந்த ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஒன்றும் தெரியாது, படிச்சிட்டிங்கானா. இப்போ ஒரு தாய் ஒரு கணவங்கிட்ட ஒரு மனைவி கர்ப்பம் அடைஞ்சால்னா 10 மாதம் குழந்தைய காத்து வச்சுக்கணும் இல்லையா? ஒரு மகான் ஒரு நாள் போனான்னா அது ஒரு ராத்திரியே தங்காது, அப்போவே குழந்தையா பிறந்துடும். என்ன கேள்வி கேட்டாங்க, இது எப்படி நியாயம் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது சொல்லுமா? இந்த கேள்விக்கு பதிலை எப்படி அவங்களுக்கு கொடுக்குறது புரிகிற மாதிரி? நான் சொன்னேன், கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கோழி அடங்காக்க முட்டை வைப்பாங்க. 21 நாள் அடங்காத்து தான் அது குஞ்சு பொரிக்கும் இல்லையா? இது இயற்கை. செயற்கை ட்ரேயில் முட்டைங்களை அடிக்கிட்டு அப்படி பிரெட்டு கடியில் விடுற மாதிரி விட்ட தண்ணி குஞ்சுங்க வந்துடும். காரணம் என்ன? 21 நாள் அந்த சூட்டை எப்படி அந்த கோழி கொடுக்குமோ அந்த வெப்பத்தை டிகிரியில் அளவு வச்சு இங்கே குஞ்சு பொரிச்சு எடுத்துடுறான். இதை தான் மகான்கள் பெற்றது குழந்தை. 10 மாதத்துக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அந்த சூட்டை ஒரு நாள்லேயே பெற்று எடுத்துட்டான் அந்த தாய். அப்படி பிறந்தத்தான் அவ்வை, அப்படி பிறந்தத்தான் திருவள்ளுவர். அதனால் தாயும் தகப்பனும் தெரியாது. ஒன்று இப்படி பாடுறான், அது அந்த ஒரு
எங்கள் அம்மா பேர் ஆதி, எங்கள் அப்பா பேர் பகவான். அதனால் ஆதி முதல் என்னது அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டார். அம்மாவையும் அப்பாவையும் அங்கே சேர்த்துட்டாரு. அதே நேரத்தில் ஆதின்னா நாதமும் ஜோதியும் ஆதி, அதுவும் சேர்த்துட்டாருங்க. அப்போ கடவுளை பற்றி பாடிட்டாருல்லங்க. இல்லை, அடுத்த பாட்டில் சொல்கிறாரு. அது இல்லைம்மா, இன்னொரு பையன், நீ கட்டுறதுனால மற்றவனுக்கு சொல்லலைன்னா நீ கற்றுக்கினே போகிறோம், இல்லை முட்டாள்றா நீன்றாரு இல்லையா? அதனால் நான் கற்றுக்காமையே கத்தின்னு கிடக்கிறேன். அது போட்டோம். இன்னொன்று சொல்கிறாரு, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவன் அடி சேரா. அப்போ கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே மதத்தை சொல்லலை, இந்த மதம் அந்த மதம் சொல்லலை, கடவுள் பொதுவானவன் சொல்லிட்டார். இந்த வாழ்க்கை பெருங்கடலில் நீந்தாதவன் இறைவனை கிட்ட போக மாட்டான்டா. அது என்ன கடல்? அவர் குளத்தை சொல்லியிருக்கலாம், ஒரு குட்டையை சொல்லிக்கலாம், ஒரு கிணத்தை சொல்லிக்கலாம். ஏன் கடலை சொன்னோம்? நம்ம யோசிக்கணும். சரியான அர்த்தமே இல்லை சாமி. இல்லை சாமி, அது அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கினாங்க. நீங்கள் இதை மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கரெக்டாக ஒன்று போட்டால் நமக்கு ஆன்மீக சிந்தனை. அதுதான் சாமி. அம்பத்தூர்லேருந்து ஒருத்தர் திருக்குறள் டெய்லி ஒரு திருக்குறள்னு ஒரு இது போடுறாராம், ஒரு சேனல் வச்சுக்கிறாராம். அவர் நம்ம விளக்கத்தெல்லாம் கேட்டுட்டு, சாமி நான் வீட்டுக்கு வரேன், கொஞ்சம் திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஒரு திருக்குறள்னு போடுறோம் சாமி. நான் எப்பா 4 பாட்டு நான் சொன்னேன்னு பெரிய அறிவாளின்னு என்ன நினச்சிக்காதீங்க, எனக்கு அவ்வளோலாம் தெரியாது சாமின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நான். ஏன் சொல்கிறேன்னா, உண்மையை நம்ம புரியணும். கடல்ன்றது வயிறு, இந்த மூச்சு உருவாகிற இடம் வயிறு. இந்த மூக்குக்கும் மூச்சு வயிற்றுக்கும் போய்கின்னு வந்துக்கின்னு இருந்ததுன்னா மூச்சு, மனிதன் கடவுளை அறிய முடியாதுடா. இதை கடந்து மடைமாறின்னு பேர். அது முதுகு தண்டு வழியாக போச்சுன்னு சொன்னால் நீ கடவுளை அறியலான்ற. அதனால் சொல்கிற, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தால் இறைவன் அடி சேரா, போக முடியாதுடா. இதை மாற்றிக்கடா, கடந்துடுறா, இதை கடந்தா கடவுள்கிட்ட போகலான்டான்ற இல்லையா? அப்போது நம்ம இதை கடக்க வழி பார்க்கணும். இதை திருமூலர் சொல்கிறாரு, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதிக்கும் புரியதோ. அடப்பா, இதை நல்லா ஏற்றி இறக்கி நீ கடவுள்கிட்ட போய் சேர்ந்து ஏமா வந்த ஒரே உதவிக்கலாம் மாட்டா நீ. ஆனால் இந்த மூச்சை இங்கே உலகத்திலேயே விட்டு செத்துக்குனுக்கிறியாடா, எமங்கிட்ட பலியாவறியாடான்றார் இல்லையா? இதை சிவவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர். பெரிய வீடு கட்டிட்டப்பா, காற்று கூட நுழைய முடியாத அளவு கதவு போட்டு வச்சுக்கிறேன், பெரிய பெரிய கதவு போட்டு வச்சுட்டேன். அதனால் சொல்கிறார், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற போது கை பசந்தி நின்றீரே. இதெல்லாம் பண்ணி யமனை எப்படி அடிக்கணும்னு கற்றுக்கலையாடா நீ அப்படின்ற இல்லையா? அப்போ எப்படி கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. ஓட முள்ள போது ஓடி உலாவலாம், ஓட முள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதை அனாதையேன்னாரு. இந்த உடல் ஓடம் விட்டார். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நீ ஓடி உலாவலாம்டா. இந்த உடலை வச்சுக்கினே நீ உறுதி பண்ணிக்கணும்டா. இந்த உடலை வச்சு நீ உறுதி பண்ணிக்கலன்னா உடல் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அனாதையாக போடு விடா நீ அப்படின்ட்டார். அப்போது அது ஏன் ஆடு கோலுன்னாரு போய் அனாதைன்னு சொல்லிட்டு போயிடலாமே இல்லை? ஆடுன்னா மூச்சு ஆடுது, கோலுன்னா நிகழமானது இல்லையா? இவ்வளோ பொருள் இருக்குதுன்னா சும்மா இல்லை. மகன்கள் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு போகணும், நம்ம வாழத்துக்கு பேசிட்டு போய்க்கிறாங்க. ஆனால் நமக்கு அது புரியல இல்லையா? கடவுளில் வழிபாடு எப்படி கூட்டமாக இந்த மாதிரி கூடி வழிபட முடியுமான்னு பண்ண முடியாதுறாங்க. ஏன்னா இந்த மனமே ஒரு குரங்கு, யாரும் இல்லாமல் திரும்பி திரும்பி பார்ப்போம். 100 பேர் இருந்தால் சும்மா இருப்போமா சொல்லு? அப்போ கடவுள் மேலே நாட்டம் போகாது. அப்போ எப்படிப்பா கடவுளை தனித்து கும்பிட்றான், மூச்சை அடைக்கி கும்பிட்றான்றான். அதனால் சொல்கிறான் அழகனி சித்தர், முத்து முகமடியோ முற்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரட்டி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனேன்னா மூச்சு அடக்குதான்னா. ஏன்னா கடவுளுன்றதே மூச்சுமா, ஜாதி இல்லை மதம் இல்லாத உயிருமா. அதை உணர்ந்தாதம்மா கடவுளை பற்றி தெரியும், உணராத கடவுளை பற்றி தெரியாது இல்லையா? இவ்வளோ சிக்கல்கள். சொல்லுங்கம்மா. அதாவது ஒரு
40 வயசு உள்ளவங்க ம் பாடம் வாங்கியிருக்காங்க. ம் அவங்க புள்ளையும் பாடம் வாங்கியிருக்காங்க. ஆமாம் பாடம் வாங்கி நல்லபடியாக பண்ணுறாங்க. அவங்க ஒரு நல்ல பக்குவ நிலைக்கு வராங்க. ஐயா வந்து குருவாக நினச்சி எல்லாம் மதிக்கிற அளவுக்கு. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஆசை அதிகமாகிடுது. ம் எல்லாத்து மேலேயும் பழைய நிலைமையோட பற்று அதிகமாகிடுது. ம் பாடம் பண்ணுறதே விட்டுடுறாங்க. ம் அது அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் முதல் பண்ணிவிட்டு பாடத்தை கடைசியாக பார்க்கலாம். அப்புறம் அந்த நாளடைவில் அதுவுமே போயிடுச்சு. இப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் ஐயா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று இதில் வரக்கூடாது, ம் வந்துட்டா இதை விடக்கூடாது. இது புலி வாழை பிடிச்ச கதை. ம் ஒன்று நாம் அதை காலி பண்ணணும், இல்லைன்னா அது நம்மளை காலி பண்ணணும். இந்த ஆன்மீகம் இப்போ மற்ற விஷயம்லாம் யோகா பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்னா கற்றுங்க. கண்ணை மூடி தியானம் சொல்லி கொடுக்குறாங்க, கற்றுங்க. அதெல்லாம் தவறுகள் கிடையாது. இந்த பாடம் நம்மளை ஒன்றுமில்லாத செய்யக்கூடிய பாடம். இதில் நம்ம ஏதோ வந்துட்டோம் ஒரு பாடம் வாங்கிட்டோம், கொஞ்ச நாள் பண்ணோம், நிறைய பாடம் வாங்கிட்டோம், பண்ணிட்டோம். இப்போ அதை விட்டுட்டு பழைய வாழ்க்கைக்கு போகலாம்னா அந்த வாழ்க்கையும் ஒழுங்காக வாழ முடியாது, இந்த வேதனையும் தீர்க்க முடியாது. இது இருதலை கொல்லி மாதிரி ஆக்கிடும். அது வந்து இருக்கிறத விட ரொம்ப மோசமான நிலைமை. ஆமாம், இது மனசை வந்து ஒரு நிலையாக வச்சுக்காம பித்து பிடிச்ச நிலைக்கு போகும். அந்த மாதிரி இருந்தால் போக முடியாது. இது பித்து சிவ பித்தாக இருக்கணும், உலக பித்தாக இருக்கணும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போனால் அந்த பித்து வந்து யாருக்குமே உதவாது. சிவ பித்தாக இருந்ததுன்னா அவனை மட்டுமே நினச்சிக்கின்னு எதை ஒன்றா இயக்க தயாராகிடும். அப்படி தான் போகணும். ஆசையில் பித்து பிடிச்சா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஐயாவோட பித்து பிடிச்சா அவரை போய் அதுதான் அந்த பித்துன்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தோட யாரு கூட இருந்தாலும் அவங்களோட நோக்கம் அங்கே தான் இருக்கும், அந்த சிந்தனை அங்கே தான் இருக்கும். அதுதான் பித்துனால பைத்தியம். அதனால தான் முதல்ல எடுத்தோடனே சுந்தரரே அதான் பாடுறாரு, டேய் நீ பைத்தியக்காரன்டான்றாரு. யாரை? சிவபெருமானை போய் சிவபெருமானே கேட்குறாரு, பாட சொல்கிறாரு. சுந்தரரை பாட சொல்கிறாருப்பா, பாடுப்பா அப்படின்றாரு. நான் என்னப்பா பாடுறது, எனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் பாடிட்டாங்களே, நான் என்ன புதுசாக பாடுறது எனக்கு தெரியலையான்னு. ஏய் நான் வந்த உடனே நீ என்ன ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா அப்படின்னாரு. நீ வந்த உடனே நான் என்ன பைத்தியக்காரன்னடா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பைத்தியன்றதே வச்சு நீ ஒரு பாட்டு பாடுறான்றாரு. அவன் எவ்வளோ பேர் பைத்தியமாக இருக்கணும் பாரு. எல்லாருக்கும் கோவம் வர வேண்டிய விஷயத்தில் அவன் சந்தோஷப்படுறான், அவன் அதை தான் எதிர்பார்க்குறான். அவன் பெரும் பைத்தியம். எல்லாத்தையும் படிச்சுட்டு எனக்கு நான் உட்காந்துக்கிற மாதிரி உலகத்தில் வாழ்ந்தால் கூட எனக்கு நான் உட்காந்துக்கணும். நம்மளை அந்த மாதிரி ஆக்க சொல்கிறான். பித்தா பெரிசூடி பெருமானே அப்படின்னு முதல் அடியே அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. பைத்தியக்காரனே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. அது ரொம்ப நாகரிகமாக ஆரம்பிக்கிறாரு. பித்தா, அதை வேற பெருமையாக வேறு பேசிக்கிறோம். பித்தா பெரிசூடி அட பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறோம். அப்போது இறைவன்கிட்ட அப்படி தான் உரையாடணும். அந்த உரிமை வேணும். அந்த உரிமை இல்லைன்னு சொன்னால் இறைவனோட போய் சேர முடியாது. அவங்ககிட்ட சண்டை போடணும், அழணும், அவங்ககிட்ட நீ பேசணும். எதுக்குமே இல்லாமல் கும்புறதுக்கு மட்டும்தான் கடவுள்னா அவனுக்கு பேர் கடவுளும் இல்லை, நீ பண்ணுறதுக்கு பேர் பக்தியும் இல்லை. அவன் கும்புறதுக்காக இல்லாமல் அவனை போய் சேர்றதுக்காக உட்காந்துக்கிறான். என்னை தேடி யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்துன்னு உட்காந்துக்கிறான். முன்னெல்லாம் என்ன பண்ணாங்க, சாப்பாடு வந்து வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு மட்டும் இப்போ வடிக்கிற மாதிரிலாம் அப்போ வடிக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி வடிப்பாங்க. யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி காத்துன்னு இருக்கிற மாதிரி இறைவன் காத்துனுக்கிறான் நமக்காக. இவ்வளோ பேரை நம்ம பெற்று போட்டோமே, ஒன்று கூட நம்மளை நோக்கி வரமாட்டேந்தே, யாராவது வரமாட்டோமான்னு அவன் காத்துனுக்கிறான். விருந்தாளிக்கு காத்துனுக்கிற மாதிரி அவன் நமக்காக காத்துனுக்கிறான். யார் போக தெரியலையே, யார் போவோம் தெரியல, யார் போவோம் தெரியல. ஆனால் போனால் தான் நம்ம தப்பிச்சு கரையை சேர முடியும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. அதே தான். ஆமாம், அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க்கம், அந்த மார்க்கத்தில் உறுதியாக பிடிச்சிக்கணும். இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது மேலே சந்தேகமே படக்கூடாது. இப்போ புருஷன் பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டால் நல்லதில்லை, இல்லை இப்போ பொண்டாட்டி புருஷன் மேலே சந்தேகப்பட்டாலும் தப்பு தான். அப்போது தொட்டு தாலி கட்டினதுக்கப்புறம் சந்தேகன்றதே வரக்கூடாது. மாதிரி இந்த பயிற்சியும் தாலி கட்டினது மாதிரி தான். அவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும், அவன் தான் என் வீட்டுக்காரன். நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம் எல்லோரும் பெண்ணு தான். அவன் ஒருத்தன் தான் உலகத்தில் ஆம்பளை. அந்த ஒருத்தனுக்காக தான் நாம் எல்லாரும் பிறந்திருக்கிறோம். வாழ்நாளில் அவனை தாலி கட்ட வச்சிடணும். ஆமாம், ஆத்மா வணக்கம்மா.